கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பானதொரு சாந்தி தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிந்தனையை வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷியோட தத்துவங்களை கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். இது கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகாகவி பாரதியார் தான் சொல்லியிருக்காங்க. அவருடைய பாடல்ல கனவு மெய்ப்பட வேண்டும், அதாவது மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடல்ல இந்த வரிகள் வரும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியினை பெருமை வேண்டும் அப்படின்னு அந்த பாடலை அவர் அந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்ம கனவுனா என்ன அப்படின்னு நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன ஆசைகளை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணுத்துக்காக ஏங்கிறதுதான் கனவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கனவுக்கும் ஆசைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இப்ப ஒரு வீடு இல்லாதவனுக்கு மாளிகை வீடு கிடைச்ச மாதிரியும், பாயில்லாதவனுக்கு பஞ்சுமத்தை கிடைச்ச மாதிரியும் கண்களை மூடிக்கிட்டு சந்தோஷப்படுறது ஆசை. ஆனா இதையே நான் அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறது கனவு. அப்ப எல்லாருடைய கனவுகளும் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா எல்லாமே சுயநலமா தான் இருக்கு. ஒரு குழந்தை படிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம், அது கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அடுத்து படிச்சு முடிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் அந்த வேலையும் என்ன நினைக்கிறோம், அமெரிக்கால தான் கிடைக்கணும். அப்புறம் அங்க சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு இங்க ஒரு வீடு வாங்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் குழந்தை பிறக்கும். திரும்பி என்ன வருது, அவங்கள படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அதுக்கு வாங்கின கடனை எல்லாம் நம்ம அடைக்கணும். இப்படித்தான் எல்லாருடைய ஆசையும் கனவாவே இருக்குது. அப்ப இதுல என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு எல்லாம் வேற நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப நம்ம கொஞ்சம் என்ன இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம என்ன சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம். நம்ம கடந்து வந்த பாதையே நம்ம திரும்பி பார்த்தோம்னா சொல்லும்படியா எதுவுமே இல்லை. நம்ம தாத்தாவோட பேரை கேட்டா எல்லாருமே சொல்லுவோம். அதே இது நம்ம கொள்ளு தாத்தாவோட பேரை கேட்டா அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த உலகமே காந்தி தாத்தாவோட பேரை ஞாபகம் வச்சு சொல்றோம் இல்லையா?
அப்ப நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட அடுத்த தலைமுறை கூட வந்து அவர் பேரை சொல்ற அளவுக்கு வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. அப்ப அவரோட கனவு என்ன அப்படிங்கிறது வந்து காந்தியோட கனவு வந்து என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆங்கிலேயர்கிட்டக்க அடிமைப்பட்டு இருக்கிற இந்தியாவை வந்து விடுதலை அடையணும் அப்படின்னு நினைச்சதுதான் வந்து அவரோட கனவு. அவரை பார்த்து ஏன் வந்து சட்டை இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுக்கு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஏழைகளுக்கும் வந்து போட்டுக்கிறதுக்கு சட்டை கிடைச்சிடுச்சு அப்படின்னா எனக்கும் போட்டுக்க சட்டை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி பரந்த மனதோட எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து கனவு. அப்ப சுயநலமா வாழ்றதை விட நம்ம வந்து பொது நலத்தோட வாழ்ந்து பிறருக்கு உதவணும். இவரை போல வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அந்த வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு படிப்பினையா எடுத்துக்கணும். அவர் கண்ணதாசன் அவர்கள் சொல்ற மாதிரி, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாழணும். அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனவு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, அது வந்து ஆசைகளும் கனவும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆசைகளையே வந்து இது நடக்கணும், இது செய்யணும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கனவு அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து வறுமையில இருக்காங்க, அப்புறம் வந்து படிக்க முடியாம இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்காக வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சமாவது வந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகம் நம்மளால வந்து அந்த மாதிரி எல்லாம் நினைக்க முடியல அப்படின்னாலும் சரி, ஒட்டுமொத்தமா வந்து இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கூட நம்ம இந்த வையகத்தை வாழ்த்தி வாழ்த்தி கூட வளம் பெற செய்யலாம். எதுக்காக நம்ம வந்து இந்த உலகத்தை வாழ்த்தணும் அப்படின்னா, இப்ப எப்ப பார்த்தாலும் நம்ம காதுல வந்து விழுற விஷயம் எல்லாம் கேட்டா போர் தான் வருது. போர் எப்ப பார்த்தாலும் போர். அங்க அந்த மாதிரி நடக்குது. இந்த நாட்டுக்கும், அந்த நாட்டுக்கும் சண்டை. இப்படி நம்ம கேட்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாட்டிலயும் போர் தான் வந்து இப்ப வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப அந்த போரினுடைய விளைவுகள் எல்லாம் சிந்திக்காம தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளால முடிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த வையகத்தை வந்து நம்ம வாழ்த்தி வாழ்த்தி நம்ம வந்து அமைதியா இருக்கிறதுக்கு நம்ம வந்து வளம் பெறத்துக்கு நம்ம வந்து வாழ்த்தலாம். அப்துல் கலாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனவு பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் சொல்றது வந்து கனவு காணுங்கள். அந்த கனவு வந்து நீங்க தூங்குற போது வர்ற கனவு வந்து இல்ல. அதாவது எந்த கனவு வந்து உங்கள தூங்க விடாம பண்ணுதோ, அந்த மாதிரி வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப தூங்கும்போது வர்ற கனவ விட, நம்மள தூங்க விடாம பண்ற கனவு தான் வந்து மெய்ப்படும் அப்படிங்கிறத வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என்னன்னா, சின்ன வயசுலயே வந்து அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா வந்து விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஆசைப்பட்டாரு. அதேபோல அவர் என்ன நெனச்சாரு அப்படின்னா, தன்னால முடிஞ்ச எதையாவது வந்து இந்த நம்முடைய நாட்டுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணமும் வந்து அவர்கிட்ட இருந்தது. அதனால அவரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆசையே வந்து கனவா மாறிடுச்சு. எப்படின்னா, அவர் வந்து விஞ்ஞானியா மட்டும் இல்ல, இந்த நாட்டின் குடியரசு தலைவராவும் அவர் வந்து ஆனாரு. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய எண்ணத்துல வந்து ஒரு உறுதி இருந்தது. அதேபோல இந்தியா வந்து அவருடைய கனவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து வல்லரசாகணும் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து அவர்கிட்ட இருந்தது. ஆனா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது வந்து வல்லரசாகணும் இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாகணும் அப்படின்னா, அது இன்றைய இளைஞர்களின் கையில் தான் உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் வந்து நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் தான் நம்மளோட கனவ வந்து நனவாக்கும். ஆனா, சில சமயம் வந்து வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னா, சில சறுக்கல்கள்லாம் வந்து வரதான் செய்யும். அப்படி வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து துவண்டு போயிடுவோம். எதையோ ஒண்ண நோக்கி நம்ம பயணிப்போம். ஆனா, அதுல வந்து நெறைய தடைகள் வரும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, துவண்டு போயிடுவோம். அந்த பிரச்சனைய சிந்திச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து இது தெரியாது, என்னால இது முடியாது அப்படிங்கிற ஒரு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே வந்து சில சமயங்கள்ல வந்து வந்துரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி இல்லாம இப்ப ஒரு யானை இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த தடைகள தாண்டி முன்னேறி போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நெனைக்கிறோம்.
இப்ப ஒரு யானை இருக்கு அப்படின்னா, யானை என்ன பண்ணுவாங்க? கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த யானை என்ன செய்யும்? யானைப்பாகன் சொல்றதையும் சர்க்கஸ் மாஸ்டர் வந்து இதுல சர்க்கஸ்ல இருந்துன்னா, அந்த மாஸ்டர் சொல்றதையும் கேட்டு என்ன செய்யும்? அது அடக்கமா வந்து நின்னு என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு அவங்க சொல்ற வேலைய செஞ்சுகிட்டு இருக்கும். ஆனா, அதனோட பலம் வந்து அதுக்கு தெரியாததுனால தான் என்ன பண்ணுது? அது வந்து சும்மாவே இருக்குது. அதப்போலத்தான் நம்மகிட்டயே வந்து என்ன இருக்குது? நம்ம வந்து இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள்லாம் நம்ம போட்டா கூட, நம்மகிட்டக்கு என்ன வரும்? ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட எண்ணங்களின் சக்தி. அந்த சக்தி நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம தான் நம்ம என்ன பண்றோம்? விளைவுகள வந்து நம்ம என்ன பண்றோம்? என்னால இது முடியாது, நோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த சக்திய நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து இருக்கிறது தான். அப்ப நம்ம வந்து அந்த எண்ணங்களோட சக்திய வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து திருவள்ளுவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பள்ளி மாணவன் கிட்ட வந்து ம் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, "தாமரையோட உயரம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். திருவள்ளுவர் வந்து அவர் பள்ளிக்கூடத்துக்கு போனாரா என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா என்னன்னா, இப்படி ஒரு இது வந்து இருக்கு. என்னன்னா, அவர் அந்த பள்ளி மாணவன் கேட்டாக்கா, "தாமரையின் உயரம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அப்ப அதுக்கு அந்த மாணவன் வந்து ஒவ்வொரு மாணவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, 3 அடி, 4 அடி, 5 அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்களாம். அப்ப ஒரு மாணவன் மட்டும் எழுந்து என்ன பண்றான் அப்படின்னா, தண்ணியின் உயரத்த பொறுத்து தான் வந்து தாமரையின் உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாணவன் சொல்றான். அடுத்து வந்து அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில வந்து உன்னுடைய உயரம் என்ன? அப்படின்னு 2வது ஒண்ணு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த மாரி கேட்டா என்ன சொல்லலாம்? நம்ம வந்து பொதுவா 5 அடி, 6 அடி அப்படிங்கிறத வந்து நம்ம அவர்கிட்ட வாழ்க்கையில உன்னுடைய உயரம் என்ன? அப்படின்னு கேட்டா நம்ம அந்த மாரி சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு வந்து திருவள்ளுவரே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "உன்னுடைய எண்ணத்தின் உயரமே உன் வாழ்வின் உயரம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப எண்ணங்கள் உயர உயர தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து உயருது. அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எண்ணியது எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்தால்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய நல்ல எண்ணங்கள் தான் வந்து வாழ்க்கைய வந்து தீர்மானிக்குது. இப்ப இந்த உலகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய வந்து பணக்காரர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நெறைய வந்து மிகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாருமே கூட வந்து இந்த சமூகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கலாம் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வந்து என்னால என்ன செய்ய முடியும்? எதையாவது ஒண்ணு குடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நெனைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வந்து சமூகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு வந்து குடுத்துட்டு போனவங்க, சேவை செஞ்சுட்டு போனவங்களுடைய வரலாறு தான் வந்து நம்ம இன்னைக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டா எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து உதாரணத்துக்கு நம்ம ரத்தன் டாட்டாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள்ல வந்து அவரும் ஒருத்தரு. அவரு வந்து என்ன பண்ணினாரு, அவர் தான் சம்பாதிச்ச பணத்த எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, நெறைய சேரிட்டீஸ்க்கு குடுத்து, என்ன பண்ணாரு, நெறைய பேர படிக்க வச்சிருக்காரு. வேலை குடுத்து உதவியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரு அந்த மாதிரி இது வந்து என்னன்னா, அவரோட கனவாவே வந்து அவரோட கனவு இது என்னன்னா, எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து நெனச்சிருந்தாரு. ஆனா, அப்படிதான் அவர் நெனச்சாரே தவிர, சேவை செய்யணும், எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து அவர் நெனச்சாரே தவிர, அவருடைய கனவா இருந்ததே தவிர, அந்த கனவுல வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. அப்ப நம்ம வந்து பணக்காரர்கள் வந்து அப்ப அவங்கலாம் வந்து என்ன பண்ணணும்னு நெனைக்கிறாங்க, தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கணும் அப்படின்னு வந்து நெனைக்கிறாங்க. அதேபோல நம்ம மிகச்சிறந்த அறிவாளிகள்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நெறைய பேர உதாரணத்துக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து மகாகவி பாரதியார நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரோட பாட்டு வந்து நம்ம கேட்டிருப்போம். அதாவது "ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்ட வந்து அவர் பாடியிருக்காரு. எதுக்காக இந்த பாட்ட பாடியிருக்காரு அப்படின்னா, இந்தியா வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டிருந்த காலத்துல அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னா, ரொம்ப தைரியத்தோடையும், தன்னம்பிக்கையோடையும் வந்து என்ன பண்ணினாரு, இந்த பாட்ட பாடினார். கிடைக்காத சுதந்திரத்த கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாரு, ரொம்ப தைரியமா வந்து பாடினாரு. அப்ப அவரோட பாட்டுல இருந்த அந்த கனவு தான் வந்து மெய்ப்பட்டது. அதுபோல இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு கனவு கண்டு போராடினவங்க வந்து நெறைய பேர நம்ம வந்து சொல்லலாம். அப்ப வாழ்க்கைங்கிறதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய போராட்டம் தான். எப்படின்னா, அந்த போராட்டத்துல நாம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, நம்ம வந்து மத்தவங்களுக்கு உதாரணமா நம்ம வாழணும். அப்ப நம்ம வந்து போராட்டமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போதே, அந்த போராட்டம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நாம பிறக்கும்போதே வந்து ஆரம்பிக்குது. பல லட்சம் செல்களோட நம்ம போராடித்தான் என்ன பண்றோம்? கருவாகி, உருவாகி நம்ம வெளியிலேயே வரோம். அப்ப
பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் என்ன ஆகுது? நமக்கு போராட்டம் தான். அப்ப இதுல நாம ஜெயிச்சு நம்ம வாழணும். அப்ப இந்த வாழ்க்கையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம பிறருக்கு பயனுள்ளதா ஆக்கிக்கணும். அப்ப அதுதான் நம்ம வாழ்க்கையோட கனவு. அப்ப அந்த குறிக்கோளையும், லட்சியத்தையும் நம்ம அடையணும் அப்படின்னா, அத நோக்கி நம்மளோட பயணம் இருக்கணும். எப்படி ஒரு கயித்து மேல நடக்கிற ஒரு பொண்ணு கீழ விழுந்துடாம இருக்க எவ்வளவு பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களோட அந்த கவனம் முழுவதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மாரி நடக்கும்போது அந்த கயித்து மேலயும், கீழ இருக்கிற அந்த பாதையின் மேலயும் தான் அவங்களோட கவனம் முழுக்க இருக்கணும். அப்படி இல்லாம, அத விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற கூட்டத்த ஒரு நொடி, ஒரு 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 செகண்ட் அவங்க பார்த்தாலோ, இல்ல அப்படின்னா, கைத்தட்டல் சத்தத்த காது குடுத்து கேட்டு சந்தோஷப்பட்டாலோ என்ன ஆகும் அப்படின்னா, அதனோட விளைவு விபரீதமா தான் ஆகும். அப்ப அது போலத்தான் நம்ம வாழ்க்கையிலயும் வாழ்க்கைங்கிற பயணத்துல எத்தன சறுக்கல் வந்தாலும், நம்மளுடைய லட்சியத்தையும், குறிக்கோளையும் நோக்கி நம்ம பயணிக்கும்போது, அந்த சறுக்கல்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாதனையாகி கனவு மெய்ப்படும். இப்ப நெறைய மகான்கள் எல்லாருமே கனவு கண்டிருப்பாங்க. இப்ப அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கனவு யாரு வேணாலும் காணலாம். ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கனவு உலக நலன கருத்தில் கொண்ட கனவா இருக்கணும். இப்ப நம்ம புத்தரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புத்தர் என்ன பண்றாரு? அவரோட கனவு என்னன்னா, மனிதர்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டு அமைதியும், ஞானமும் கிடைக்கணும் அப்படிங்கிற அவரோட எண்ணம் ஒரு கனவா இருந்தது. நபிகளை எடுத்துக்கிட்டாலும் அவரும் என்னன்னா, மக்கள் மனிதர்கள் நீதியோடும், நேர்மையோடும் சகோதரத்துவத்தோடும் இருக்கணும், வாழணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார். ஜீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா தெரியும். அவரோடது எல்லாமே அன்பு, இரக்கம், மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு மனித நேயத்தோட மனிதன் வாழணும். அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம் ஒரு கனவா இருந்தது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த உலகம் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கனவு கண்டவர் தான் நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்ப வேதாத்ரி மகரிஷியோட அவர்களோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் அமைதி பெறணும். இந்த உலகம் அமைதி பெறணும் அப்படின்னா, அதுக்கு அவரு ஒரு 5 விஷயங்கள சொல்றாரு. என்னன்னா, தன்னை அறியணும், தன்னை அறிய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, உலகத்துல போர் இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியுமா வாழணும். அப்புறம் அந்த இறை உணர்வு பெறணும். அப்பதான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, உலகம் அமைதி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள குடுத்திருக்காரு. அப்ப இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் என்ன பண்ணினாரு, நம்ம குரு என்ன பண்ணினாங்க, மகரிஷி அவர்கள் 1958ல உருவாக்கினது தான் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்ப இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலகம் அமைதி பெறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவா இருந்தது. ஆனா உலகம் அமைதி பெறணும் அப்படின்னா, அதுக்குண்டான காரணங்கள சீர் செய்யாம அமைதி வராது அப்படிங்கிறத அவர் யோசிச்சுதான் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மனிதனும் திருந்தணும். ஏன்னா தனக்கும் துன்பத்தை கொடுத்து, இந்த சமுதாயத்துல இருக்கிற பிறருக்கும் துன்பத்தை கொடுத்து ஒரு அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்க அந்த மனிதனுக்கு என்ன சொல்றாருன்னா, மனிதன் உணர்ந்து திருந்தறதுக்கு ஒரு நமக்கு மனவளக்கலை அப்படிங்கிற பயிற்சிகள் எல்லாம் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகளை நமக்கு குடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னா, இது தனி மனிதன் கிட்டக்க ஒரு திருத்தம் வந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா, அது உலகத்துல ஒரு அமைதியை ஏற்படுத்தும். அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணினாரு, தனி மனிதனை மையமா வச்சு, மனிதன் கிட்ட இருக்கிற மனதை மையமா வச்சு, மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை கல்வியை நமக்கு எல்லாரும் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மனவளக்கலையில தனி மனிதன் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி, வாழ்க்கைய பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை எல்லாமே சரியா அமைச்சுக்கும் போதுதான் என்ன நமக்கு தன்னிலை விளக்கம். அதாவது நான் யார் அப்படிங்கிற ஒரு மாற்றம் நமக்குள்ள நம்ம நம்மளை பத்தியே தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது. அப்ப இந்த விளக்கம் நமக்கு கிடைக்கும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, தனி மனிதன் கிட்டக்க ஒரு திருத்தம் வருது, அமைதி வரும்போதுதான் அது குடும்பத்துல என்ன ஆகுது, அதே அமைதி குடும்பத்திலையும் அமைதி அந்த மலர்ந்து சமுதாயத்துல விரியும் போது அதுவே உலகத்துல அமைதியா வெளிப்படும் அப்படிங்கறத மகரிஷி அவருடைய கோட்பாட்டுல 11 கோட்பாடுகளை கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் சொல்றது அவர் இதுதான். அப்ப தனி மனித அமைதி தான் உலக அமைதிக்கு அடிப்படையா, உலக அமைதிக்கு அடிப்படை தனி மனித அமைதி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நமக்கு மனவளக்கலை கொடுத்திருக்கு, பயிற்சிகள் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது அவர் சொல்றது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
அவர் வந்து உலகத்துக்கு பொதுவான வந்து சட்டதிட்டங்கள் எல்லாமே வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. என்னன்னா மனிதனுக்கு தேவைகள், அப்புறம் வாழ்க்கை வளங்கள் இதெல்லாமே வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ப என்னன்னா வந்து ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்கக்கூடிய மனித உரிமைகள், பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்போது, என்ன பண்ணணும், உலக பொதுவான சட்டதிட்டங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது, உலகத்துக்கே பொதுவா கொண்டு வரணும்ங்கிறது தான் அவருடைய 2வது கோட்பாடு. இது வந்து இது எல்லாமே அவருடைய கனவா வந்து சொல்லியிருக்காரு. எப்படின்னா, இதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்துல நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 3வது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எ ம மக்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா, அவங்களுடைய பிறப்புரிமையையும், சுதந்திரத்தையும் பாதுகாக்கிற பொறுப்ப வந்து ஐநா சபை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனி மனிதனுடைய சுதந்திரத்துல வந்து பிறர் வந்து நுழையக்கூடாது. அது அவங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மத்தவங்களுடைய தலையீடுலயும் வந்து யாரும் வந்து சுதந்திரத்திலயும் வந்து தலையீடு இருக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொரு மனிதனும் வந்து சுதந்திரமா வாழணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவனுடைய தேவைகளும் வந்து அதனுடைய பிறப்புரிமை. அப்ப வந்து அத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிறர் வளம் பறிக்கிறது, இந்த வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறதுங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அதனோட பிறப்புரிமை. அதாவது இயற்கையில சட்டம் வந்து குடுத்திருக்கு. அது அதன்படி வாழ்ந்துட்டு போகட்டும். அதனால மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னொருத்தருடைய உரிமைகளை வந்து பறிக்காமல் இருக்கணும். அப்ப அந்த பிறப்புரிமையும், சுதந்திரத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பை வந்து ஐநா சபை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 4வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உணவு, உடை, வீடு, கல்வி, தொழில் இதெல்லாமே வந்து என்னன்னா, ஒவ்வொரு அரசாங்கமும் இதுல வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதெல்லாமே ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து அந்த எல்லாருக்குமே வந்து அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த குடிமக்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும்படியா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம கல்வி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் வந்து கல்வி இருக்கு. அதே மாதிரி உணவுன்னு சொல்லி பார்க்கும்போது உணவு வந்து ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது, இன்னொரு பக்கத்துல இருக்கவங்களுக்கு அந்த உணவுங்கிறது கிடைக்காமலே போயிடுது. அதாவது உணவை சாப்பிட்டுட்டு தவிக்கிறவங்க வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்காக வந்து என்ன பண்றாங்க, ஜெலுசில், அதுக்கப்புறம் இந்த டைஜன் இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் வந்து சாப்பிட்டது செரிமானம் ஆகிறதுக்காக போட்டுக்கிறாங்க. அதனால மெடிக்கல் அந்த பார்மசில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெறைய வந்து இந்த மருந்துகள் வந்து நெறைய விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பக்கத்துல வந்து சாப்பாடு வந்து கொட்டி கிடக்குது. அத சாப்பிட்டுட்டு திணறி போய் கிடக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து அது உணவே இல்லாம எத்தனையோ பேரு வந்து தவிக்கிற நிலைமை இருக்கு. உணவு இல்லாம போனவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த உணவுங்கும்போது அப்ப உடை அப்படிங்கிற இது வீடு அப்படிங்கும்போது ஒருத்தரே வந்து 10 வீடு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டா, அப்ப வச்சுக்கிட்டு வாடகை வாங்குறத விட இலவசமா அந்த வீட வந்து எல்லாருக்கும் குடுக்கலாம். அப்ப என்ன சொல்றாங்க மகரிஷின்னா, எல்லாத்தையுமே வந்து இது வந்து இயற்கை வந்து இந்த வளத்த வந்து எல்லாருக்கும் பொதுவா குடுத்திருக்கு. நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து சூரியனையோ, நிலாவையோ எதையுமே வந்து நம்ம படைக்கல. ஆனா நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இயற்கை வளங்கள், இயற்கை எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவா தான் இருந்தது. ஆனா ஒரு சிலர் வந்து அத பதுக்கி வைக்கும்போதுதான் என்ன ஆகுது, அது வந்து மத்தவங்களுக்கு கிடைக்காமலே போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து ஒரு அந்த பாடல் ஒண்ணு என்னன்னா, "மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர வெறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் இறைவன் கொடுத்ததில்லை." எல்லாருக்கும் பொதுவா வந்து குடுத்திருக்கிறத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மனிதர்கள் வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அத பதுக்கிடுறாங்க. அப்ப அத என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ஒவ்வொரு அரசாங்கமும் இது எல்லாருக்கும் கிடைக்கும்படியா செய்யணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி சொல்றாங்க. 5வது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்கள போல பெண்களுக்கும் வந்து எல்லா துறைகள்லயும் வந்து சம உரிமை குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரிமைகள் வந்து மறுக்கப்படும்போது தான் வந்து பெண்ணடிமைத்தனமே வந்து வருது. அதாவது மன வலிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, ஆண்கள விட பெண்களுக்கு தான் வந்து அதிகமா இருக்கு. அப்ப எந்த தொழில செய்றாங்களோ, அதுக்கு தகுந்தா போல வந்து அந்த வேலையை செய்யும்போது, உடல்ல இருக்க செல்களின் வலிமை வந்து அதுக்கு ஏத்தா போல ஆயிடும். அதனால வந்து பெண்களுக்கு வந்து அங்கீகாரம் குடுக்கணும். பெண்களுக்கு சுதந்திரம் குடுக்கும்போது, அவங்களுடைய ஆற்றல்கள் வந்து வெளிப்படும். அதனால பெண்களுக்கு சம உரிமை வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. 6வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித உரிமை சாசனம் அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து தனக்குன்னு சொல்லிட்டு இந்த எல்லைய வகுத்துக்கிட்டு தனித்தனியா ஆட்சி செய்ய விரும்புறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஐநா சபையில வந்து அதுக்கு வந்து அந்த நாட்டுக்கு வந்து உரிமை குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரு நாட்டுக்குள்ளேயே வந்து நெறைய கருத்து வேறுபாடு இருக்கும்போது, அதெல்லாம் என்னங்கிறத கேட்டு ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய தேவைகளை, உரிமைகளை எல்லாத்தையும் மதிச்சு, இயற்கை வளங்கள எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யணும்? அதுக்கு வந்து ஐநா சபையில வந்து மனித உரிமை சாசனத்துக்கு அதுக்கு வந்து மதிப்பு குடுத்து, அத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுமதி அளிக்கணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி வந்து சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி அந்த நாட்டுக்கு வந்து தனி ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதி குடுத்தா வந்து அந்த அந்த நாடு வந்து அமைதியா இருக்கும். இல்ல அப்படின்னா தீவிரவாதம், நக்சலைட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து உருவாவாங்க. அப்ப அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு
அவங்களுக்குன்னு ஒரு எல்லையை வகுத்து தனி ஆட்சி வந்து வாழணும்னு விரும்பினா வந்து அதுக்கு ஐநா வந்து உரிமை அளிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது வந்து 7வதா வந்து மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாமே வந்து சொந்தம். எங்க வேணாலும் வந்து குடியேறிக்கலாம், பயணிக்கலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இயற்கையில வந்து அப்படிதான் இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பறவை வருது அப்படின்னா, அது அங்கிருந்து வந்து என்ன பண்ணுது? இங்க வந்து முட்டையிட்டு என்ன பண்ணுது? அது பாட்டுக்கு அது வந்து கிளம்பி போயிடுது. அது ஏதாவது பாஸ்போர்ட், விசா அந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கிட்டு இருக்கா? அது வந்து இயற்கையா தன்னோட வாழ்க்கை வந்து இணைச்சுக்கிட்டு வாழுது. அப்ப அப்படிதான் வந்து இயற்கையில எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அப்ப சமுதாயம் வந்து சில சலுகைகள்லாம் குடுக்கும்போது மனிதன் என்ன பண்ணணும் அதுன்னா, அத வந்து சரியான முறையில வந்து பயன்படுத்திக்கணும். அப்ப இந்த பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி இல்லாம யாரு எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா 8வது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு நாட்டுல இருக்கிறவங்க வந்து அந்த அந்த நாட்டோட அதிபர் வந்து தன்னோட கடமைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து அவர் வந்து செய்யறதுக்கு தவறினாலும் அதுக்கு வந்து தகுதியற்றவரா இருந்தாலும் அந்த நாடு அந்த என்ன செய்யணும் அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டை வந்து கையில எடுத்துக்கிட்டு அந்த நாட்டுல இருக்கிற மக்களை வந்து தகுதியானவர்களா ஆக்கி என்ன செய்யணும்னா அவங்களையே அந்த நாட்டுக்கே வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி அவங்க கிட்டயே அந்த நாட்டை ஒப்படைச்சிடணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அங்க அந்த மக்களையே தேர்ந்தெடுத்து அவங்களையே தகுதியானவர்களா ஆக்கி அந்த நாட்டை வந்து தன்வசம் இல்லாம அந்த அவங்கள்ட்டயே வந்து கொடுத்துடணும் அப்படிங்கறத வந்து மகரிஷி வந்து சொன்னாங்க. அடுத்தது 9வது அவர் சொல்றது என்னன்னா போரை பத்தி தான் சொல்றாரு. அதாவது போர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் வந்து இந்த மாதிரி காரணம் என்னங்கிறது அதனோட விளைவுகளை வந்து எனக்கு தெரியாமலே வந்து போரை வந்து செஞ்சு எத்தனையோ வந்து எத்தனையோ குடும்பங்கள் அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றா ஒரு சின்ன முள்ளு வந்து குத்தினா கூட அதுக்கு ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா வலி உயிர் போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு ஒரு முள்ளு குத்தினதுக்கே வந்து அவ்வளோ வந்து விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு அணுகுண்டு வெடிச்சுது அப்படின்னா அதுல பார்த்தோன்னா யார் யாரோட உறுப்பெல்லாம் வந்து எப்படியெல்லாம் பிஞ்சு போயிருக்கும், கை கால் இதுவாயிருக்கும், அவங்களுடைய மனைவி மக்கள்லாம் வந்து அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறதெல்லாமே வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி வந்து போரை இது பண்றதுனால அதனால என்ன பயன் இருக்கு? அப்ப போர் யுத்தத்துக்கு வேண்டிய அந்த கருவிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து பண்றத வந்து அதை வந்து தடுக்கணும். அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த போருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ராணுவ வீரர்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் வந்து எதனால கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு படிக்கிறதுல இருந்து குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்புல இருந்து பென்ஷன்ல இருந்து நிறைய சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மகரிஷி வந்து ஒரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப வந்து பலி கொடுக்க போற ஆட்டுக்கு வந்து கீரையை காட்டிக்கிட்டே வந்து கூட்டிட்டு போவாங்களாம். அது வந்து வெறுமனையே காமிச்சா வந்து அந்த ஆடு வராது. அதனால அந்த கீரைக்கட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா அது வந்து பின்னாடியே போயிடும். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் என்ன பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்குற சலுகைகள் எல்லாமே வந்து அவங்கள பலியிடுறதுக்காக தான் வந்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து மனிதனோட வாழும் உரிமை சுதந்திரம் இதெல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து சிதைஞ்சு போகுது. அப்ப ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்காக சாவணுமா? அப்படிப்பட்ட இந்த போர் வந்து தேவையா? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் போருங்கிறது வந்து தீர்வே கிடையாது. அந்த போர வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும். எல்லா நாடுகளும் வந்து ஒண்ணு சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு வந்து தீர்வு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி 10வதா என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது ட்ரஸ்ட் யுனெஸ்கோ அப்படிங்கிற நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உலகத்துல எல்லா அந்த மூலை முடுக்குல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வந்து அடிப்படை தேவைகளே கிடைக்காம இருக்கு இல்லையா? அப்ப இந்த ட்ரஸ்ட் எல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இருக்கிற அத்தனை சமுதாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய தொண்டு நிறுவனமா வந்து இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் போய் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கணும், இலவசமா கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து வரணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அடுத்தது 11வது என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா எல்லை கோடுகளையும் வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை வந்து ஐநா சபை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் என்னோட பார்டர் அப்படிங்கிறதுனாலதான் வந்து எல்லை வகுத்துக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க இப்ப வந்து நம்ம வந்து பெட்ரோல் இந்த போர் வந்திருக்கு. இப்ப பெட்ரோல் வந்து என்ன ஆகும் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு குழப்பமாவே இருக்குது. விலை ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஒரு நாடே வந்து எல்லா வளங்களையும் எடுத்து வச்சுக்குது அப்படிங்கும்போது பெட்ரோல் வந்து இயற்கை வளம் வந்து இயற்கையே எல்லாருக்குமே கிடைக்க வேண்டியது. அப்ப எல்லைக்கோடு போட்டதுனாலதான் இது என்னோடது உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த எல்லைக்கோடுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே தகர்த்துட்டு யார் வேணாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா மனிதனோட அடிப்படை தேவை உணவு, உடை, வீடு இதுதான்.
அப்ப எல்லாருக்கும் பொதுவா வச்சுட்டா எடுக்கிறதுக்கோ பதுக்கிறதுக்கோ வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து மகரிஷி சொல்றாங்க. அப்ப என்னன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து இதெல்லாமே அவருடைய கொள்கைகள், இதெல்லாமே வந்து செயல்படணும், இதெல்லாமே வந்து அவருடைய கனவா இருக்குது. அப்ப இந்த கனவெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நிறைவேறினாதான் வந்து உலகத்துல வந்து அமைதிங்கிறது வரும். அப்ப மகரிஷியோட கனவு நனவாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.